Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard maths chapter 3 algebra example 3.55 very important 8 mark question. So அதோட solution என்னன்னு பார்க்கலாம். Draw the graph of y is equal to x square minus 4x plus 3 and use it to solve x square minus 6x plus 9 question கேட்டிருக்காங்க. y square equal to x square minus 4x plus 3 உடைய graph வந்து draw பண்ணணும். இதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வரும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னன்றது தான் நமக்கான சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும். எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ வரும். ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணி இதில் இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்க்கு வேல்யூஸ் மைனஸ் ப்ளஸோடைய வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கணும். மைனஸில் 2 3 4 அதே மாதிரி பாசிட்டிவில் 0 1 2 3 4 கொடுத்துட்டு ஜீரோவோட வேல்யூ நம்ம கொடுக்கும்போது ஒய்யோடைய கோஆர்டினேட்ஸ் என்னென்ன அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் ஆகும். அதில் ஒரு டேபிள், அந்த டேபிள் இருந்து இன்னொரு கிராஃப் வரையணும். ரெண்டுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகும் அதுதான் இதுக்கு ஃபைனலான ஆன்சர். ஸ்டெப் 1 சொல்யூஷனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 3 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும். டேபிள் ஃபார்ம் பண்ணணும்னா எக்ஸோடைய கோஆர்டினேட் ஒய்யோடைய கோஆர்டினேட் ரெண்டுமே வேணும், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம்? -2 கொடுங்க, -2 1 கொடுக்குறேன், 0 அதுக்கப்புறம் 1 அண்ட் தென் 2. சிமிலர்லி ஃபார் பாசிட்டிவில் 3 4 வரைக்கும் நான் -2லேருந்து 4 வரைக்கும் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். அப்போ ஒய்யோடைய வேல்யூஸ் என்னென்ன வருதுன்னு செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸோடைய வேல்யூ -2 இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ஒய்ன்றது என்னவோ மாறும். y இஸ் ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் பண்ணணும், -4 இன்ட்டு -2 கொடுக்குறோம் +3. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? -2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8 +3 4 + 8 12 கூட 3 ஆட் பண்ணால் 15. எக்ஸ்க்கு -2 கொடுத்தா ஒய்க்கு நமக்கு பாசிட்டிவில் 15 ஆன்சர். அதே மாதிரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். -1 ஆகும்போது ஒய்யோட ஈக்குவேஷன் -1 ஸ்கொயர் -4 இன்ட்டு -1 +3. -1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 1 4 ஆகிடும் +3 4 + 3 7 7 + 1ன்றது 8 ஆகிடுச்சு. ஸோ -1 கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 8ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு -0 கொடுங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ பண்ணலாம்? 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஒய்ன்றது என்னவாகும்? 0 ஸ்கொயர் -4 இன்ட்டு 0 இந்த எக்ஸுக்கு 0 ஆகிடுச்சு +3. இந்த ரெண்டு பார்ட்டும் என்ன ஆகும்? 0 ஆகிடும். வெறும் 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ 0 கொடுக்கும்போது நமக்கு ஒய்யோடைய வேல்யூ 3ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 ஸ்கொயர் பண்ணுறோம். -4 இன்ட்டு எக்ஸுக்கு 1 +3 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இன்ட்டு -4 இன்ட்டு 1 இஸ் 4 +3. ஸோ 1 + 3 4. இங்கே ஒரு -3 இருக்குது. +4 -4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 0. 1 கொடுக்கும்போது நமக்கு ஒய்யோடைய கோஆர்டினேட் என்ன கிடச்சிருக்கு? 0ன்றது. நெக்ஸ்ட்டு 2 3 4 சிமிலர்லி இதே மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் -4 இன்ட்டு 2 +3 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 2s are 8 +3 4 + 3 7 7 - 8ன்றது -1. ஸோ இந்த இடத்துல நமக்கு -1ன்ற வேல்யூ. நெக்ஸ்ட்டு 3 கொடுக்குறோம், அடுத்ததாக 4 கொடுக்கலாம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் 3 இருந்ததுன்னா ஒய்ன்றது 3 ஸ்கொயர் -4 இன்ட்டு 3 +3 3 ஸ்கொயர் பண்ணால் 9 4 3s are 12 +3 9 + 3 என்ன ஆகும்? 12 12லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 0. ஸோ 3 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு ஒய்யோடைய ஆன்சர் வந்து 0 ஆகிடுச்சு. அண்ட் தென் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் 4 இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ 4 ஸ்கொயர் -4 இன்ட்டு 4 +3 4 ஸ்கொயர் பண்ணால் 16 4 4s are 16 +3 +16 - 16 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே 3ன்ற வேல்யூ வந்துருச்சு. ஸோ இங்கே டேபிளர் காலம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த டேபிளர் காலம் எதுக்கானது? எந்த ஈக்குவேஷனுக்கானது? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -4x + 3க்கான டேபிளர் காலம் இதுதான். அடுத்ததான் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ரெண்டு ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனை x1ன்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -4x + 3 ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 0வை இங்கேயும் இந்த மொத்த பார்ட்டையும் அந்த சைடும், அதாவது எப்படி எழுதுறோம்னா 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -6x + 9 இதை ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணுறோம். இந்த 0வை இந்த சைடு, இது மொத்த பார்ட்டையும் அந்த சைடு. LHS RHSஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 என்ன? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -4x + 3. ஈக்குவேஷன் 2ன்றது 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -6x + 9.
மைனஸ் பண்ண போகிறோம். சைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஒய் மைனஸ் ஜீரோனா என்ன? ஒய் தான். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸில் 6, இங்கே மைனஸில் 4. 6 மைனஸ் 4 2 ஆகிடும். 6ஓடைய சைன் வந்து ப்ளஸ், அதனால் நமக்கு இந்த இடத்துல 2x. இங்கே மைனஸில் 9 ப்ளஸ் 3, மைனஸ் 9 ப்ளஸ் 3 என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் 6. y is equal to 2x minus 6ன்றது ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஆல்வேஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் y is equal to mx plus c, இந்த ஃபார்மில் கிடச்சிருக்கு. இப்போ இது பேரபோலாக்கான கிராஃப்கான ஈக்குவேஷன் அண்ட் கோஆர்டினேட். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இன்னொரு டேபிளர் காலமை ஃபார்ம் பண்ணணும். அந்த டேபிளர் காலம் என்ன? அந்த டேபிளை நேம் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் y is equal to 2x minus 6க்கான டேபிளை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்க்கு நம்ம மைனஸில் இருந்து கொடுக்கலாம். -1 கொடுக்கலாம், 0, பாசிட்டிவில் 1, அண்ட் தென் 2, அண்ட் தென் 3, சிமிலர்லி 4, 5 கொடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெகட்டிவில் ஒரு 4 நம்பர்ஸ், 3 நம்பர்ஸ், அதேமாதிரி பாசிட்டிவில் நீங்கள் 3 நம்பர்ஸ் எடுத்து போட்டாலும் போடலாம். போடும்போது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஜாயின் ஆகாத வரைக்கும் வருது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பாயிண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை கொண்டு வரணும். நோ இப்போ இங்கே நமக்கு டேபிள் காலம், இந்த டேபிள் காலம் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஒய்க்கு என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த இடத்துல எழுதணும். நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும்? y ஈக்குவல் டு 2x மைனஸ் 6ன்னு தெரியும். அதை எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல y ஈக்குவல் டு 2x மைனஸ் 6 அப்படின்றது எழுதியாச்சு. எக்ஸ்க்கு -1 கொடுக்குறோம், 0 கொடுக்குறோம், 1 கொடுக்குறோம், 2, 3 எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ வரும். அப்போ இஃப் எக்ஸோடைய வேல்யூ -1 இருந்ததுன்னா y, இந்த ஈக்குவேஷன் yன்றது என்ன ஆகும்? 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல -1 இன்ட்டு -6. 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -6. ஃபைனலி 2 இன்ட்டு -1 -2 ஒரு -6, -2 -6 என்ன ஆச்சு? -8. நமக்கு இந்த இடத்துல -8, -1 நம்ம கொடுக்கும்போது நமக்கு -8என்ற வேல்யூ வந்திருக்கு. நெக்ஸ்ட் 0 சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, x 0 இருந்ததுன்னா y என்ற ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 2 இன்ட்டு எக்ஸோடைய வேல்யூ 0 கொடுக்குறோம், -6. 0 - 6 என்ன ஆகும்? -6. ஸோ நமக்கு 0 கொடுக்கும்போது y-யோடைய வேல்யூ -6. இஃப் x ஈக்குவல் டு 1, பாசிட்டிவ் 1 இருந்ததுன்னா y-யோடைய வேல்யூ y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1, 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 -6. 2 - 6 என்ன ஆகும்? -4. ஆன்சர் வந்து மைனஸில் வருது. எல்லாமே மைனஸில் வருது இங்கே கொடுக்கும்போது. ஃபஸ்ட்டு இஃப் x இஸ் ஈக்குவல் டு 2, இப்போ y இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு 2 -6, 4 - 6 போது நமக்கு மைனஸ். ஸோ நமக்கு இங்கே 0லேருந்து தான் நமக்கு வந்து கொஷின் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு இங்கே -1 கொடுத்தாலும் நெகட்டிவில் தான் வருது. அவங்களுக்கு நெகட்டிவில் ஒரு 4 நம்பர்ஸ் ஆன்சர் ஆகும், பாசிட்டிவில் ஒரு 4 நம்பர்ஸ் ஆன்சராக இருந்ததுனா தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கோஆர்டினேஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் கொண்டு போக முடியும். மொத்தமே நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவில் மட்டும் தான் நிற்கும், பாசிட்டிவ் போகாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? மைனஸ்லேருந்து எடுத்துகிட்டு -0லேருந்தே எடுத்திருப்பாங்க. நான் -1லேருந்து எடுத்திருக்கேன். இங்கே கொஷினில் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து 0லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நான் -1லேருந்து எடுத்துருக்கேன். பாருங்கள், மைனஸ் இத்தனை மைனஸஸ் இருக்குது. ப்ளஸில் நமக்கு வேல்யூஸ் ஒன்றும் ப்ளஸில் வேல்யூஸ் ஒன்றுனா இந்த ஈக்குவேஷனுக்கு என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணால் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, நெக்ஸ்ட் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 நம்ம கொடுக்கும்போது -2, இங்கே -2 வந்துடுச்சு. அடுத்ததான் 3 சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 இன்ட்டு 3 -6. 2 3 சார் எவ்வளோ? 6 - 6 ஈக்குவல் டு 0. சி ஹியர், இந்த இடத்துல 0 ஆயிருக்கு. நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 0 ஆகுது. அப்போனா என்ன ஆகுதுன்னா எக்ஸும் y வந்து எனக்கு 0 ஆகுதுன்னா அந்த இடத்துல தான் 0க்கு டச் ஆகுது போயிட்டு. அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன ஆகும்? பாசிட்டிவ் வேல்யூவாக ஏறும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இந்த கிராஃப்லேருந்தே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் 0 ஆகுது? இங்கே 6 வந்துருச்சுன்னா 6 - 6 0 ஆகிடும். ஸோ 2 3 நான் 3 கொடுத்தேன்னா 2 3s are 6, 6 - 6 0 ஆகுது. அப்போ எக்ஸுக்கு நான் 3 கொடுக்கும்போது தான் 0 ஆகுதுன்னா 3க்கு முன்னாடி வேல்யூஸ் என்ன? ஒரு முன்னாடி அந்த 3க்கு முன்னாடி 2 1 0 அந்த 3 வேல்யூஸ் தான் எடுத்துருப்பாங்க. அந்த 3க்கு அப்புறமா ஒரு 3 வேல்யூஸ் 4 5 6 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எங்கே 0 ஆகுதுன்னு பாருங்கள். அந்த 0க்கு முன்னாடி ஒரு 3 வேல்யூஸும் 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நெக்ஸ்ட் பாசிட்டிவில் ஒரு 3 வேல்யூஸும் கொடுங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, 3 கொடுக்கும்போது நமக்கு 0 ஆகிடுச்சு. 4 நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 - 6. 2 4s are 8 - 6ன்றது இப்போ பாசிட்டிவ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ 0 வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் வரும். 0க்கு முன்னாடி பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கும். ஸோ 0 ஆகிற நம்பர் என்ன? 3. அந்த 3க்கு முன்னாடி ஒரு 3 நம்பர்ஸ், 3க்கு அப்புறமா ஒரு 3 நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து நமக்கு டேபிளில் ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2 இன்ட்டு 5 - 6. 2 5s are 10, 10 - 6ன்றது 4. நமக்கு 5 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 4 வந்துருச்சு. ஸோ இங்கே இந்த டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணியாச்சு.
மேலே ஒரு டியூபுலர் காலம், கீழே ஒரு டியூபுலர் காலம். இது y = mx + c ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷனுக்கான டேபிளர் கோஆர்டினேட்ஸு. இங்கே வந்து பேரபோலிக்கான டேபிளர் கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிராஃபை வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிராஃபை வந்து பிளாட் பண்ணணும். கிராஃப் பிளாட் பண்ணுறதுல வந்து பார்த்தோம்னா ஒய்க்கு வந்து வேல்யூ வந்து பாசிட்டிவில் 15 வரைக்கும் போயிருக்கு, நெகட்டிவில் -8 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு ஸ்கேலில் வந்து 1 சென்டிமீட்டர்ன்றதை நான் 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். அதே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 யூனிட்டுக்கு 1 சென்டிமீட்டருக்கு ஒரே ஒரு யூனிட்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த டேபிளை வந்து பிளாட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த டேபிளை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட் y = x² - 4x + 3க்கான டேபிள் எடுத்து -2, 15 எக்ஸ் ஆக்சிஸில் -2, y ஆக்சிஸில் +ல் 15. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -2, y ஆக்சிஸில் +15. பாசிட்டிவ் 15 4க்கும் 16க்கும் இடையில் வரக்கூடிய இந்த பாயிண்ட் தான் -2, 15. செகண்டாக -1, 8 எக்ஸ் ஆக்சிஸில் -1, y ஆக்சிஸில் 8. எக்ஸ் ஆக்சிஸில் -1 and y ஆக்சிஸில் 8ன்னும் போது இந்த இடத்துல நமக்கு -1, 8ன்ற பாயிண்ட்டு. 0, 3 எக்ஸ் ஆக்சிஸ் 0, y ஆக்சிஸ் வந்து நமக்கு 3ன்றது 2க்கும் 4க்கும் இடையில லை ஆகும். ஸோ இது வந்து 0, 3. நெக்ஸ்ட் வந்து 1, 0 எக்ஸ் ஆக்சிஸ் 1, y ஆக்சிஸ் 0, இந்த இடத்துல 1, 0, 2, -1 எக்ஸ் ஆக்சிஸ் 2, y ஆக்சிஸில் நமக்கு -1ன்னு வந்திருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் -1ன்றது இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாயிண்ட்டை 2, -1. அடுத்தது 3, 0 எக்ஸ் ஆக்சிஸ் 3 அடிச்சு y ஆக்சிஸில் 0ன்றது இந்த பாயிண்ட் 3, 0, 4, 3 எக்ஸ் ஆக்சிஸ் 4, y ஆக்சிஸில் நமக்கு 3ன்னும் போது 2க்கும் 4க்கும் இடைப்பட்ட இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து 4, 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு A லைனில் வர மாதிரி வருது. ஸோ இதை இங்கே பாயிண்ட் பண்ணிவிட்டு நமக்கு பேரபோலிக் கர்வ் வந்து வரும். இந்த கர்வுக்கு வந்து நேம் வந்து நம்ம x² - 4x + 3ன்ற ஈக்குவேஷனுக்கான y = இது வந்து இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியருக்கான ஒரு டேபிளை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். லீனியர் லைனுக்கானது -1, 8 எக்ஸில் -1, ஒயில் -8 எக்ஸில் -1, ஒயில் -8 -8ன்னும் போது நமக்கு இங்கே இந்த பாயிண்ட்டாக -1, -8 0, -6 x axis 0, y axis -6. ஸோ 0, -6 இந்த பாயிண்ட் பிளாட் ஆகும். அண்ட் தென் 1, -4 x ஆக்சிஸில் 1, y ஆக்சிஸில் -4. ஸோ இது வந்து 1, -4. நெக்ஸ்ட்டு 2, -2 x ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் -2. x ஆக்சிஸில் நமக்கு வந்து 2, y ஆக்சிஸ் -2ன்னும் போது இந்த பாயிண்ட்டை 2, -2. ஸோ கிராஃபில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த கிராஃபில் இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு வரும். 3, 0ன்ற பாயிண்ட்டு இந்த 3, 0 இந்த பாயிண்ட் தான் ரெண்டுத்துக்குமே மெர்ஜ் ஆகக்கூடிய பாயிண்ட்டு, அதாவது இன்டர்செக்ஷன் லைன். 4, 2 எக்ஸ் ஆக்சிஸ் 4, y ஆக்சிஸ் வந்து நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து 4, 2 x axis 4, y axis 2 and x axis 5, y axis 4. x axis 5, y axis 4ன்றது நமக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த 3க்கு மேலே மட்டும் கட் ஆகிட்டு போகும். இந்த 3 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னும் போது இந்த பேராபோலாவும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும், இது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் y = 2x - x. அண்ட் ஃபைனலி ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்கே கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஒன்று வந்து பார்த்தோம்னா அவங்க யூஸ் இட் டு சால்வ் x² - 6x + 9 ஃபைனலாக வந்து கொஷினோட எண்டில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க x² - 4x + 3. இந்த ஈக்குவேஷனும் இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் the equations, ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இந்த ஈக்குவேஷன் என்னன்றது இங்கே எழுதிக்கிங்க x² - 4x + 3. அண்டு இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இதிலிருந்து கொண்டு வந்திருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணி. இதிலிருந்து இதை மைனஸ் இதிலிருந்து இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். இன்டர்செக்ஷனாக இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இந்த ரெண்டு கிராஃபும் எந்த இடத்துல மீட் ஆகிருக்கு பாயிண்ட் 3, 0. இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ன்றது இது ரெண்டுத்துக்கும் 3, 0. அண்ட் அனதர் ஒன் யூஸ் இட் டு சால்வ்னு ஃபைனலாக இதில் முடிச்சிருக்காங்க. யூஸ் இட் டு சால்வ்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் எந்த எக்ஸ் கோஆர்டினேட்டில் எந்த பாயிண்டில் இந்த லைனில் வந்து டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்போ 3, இந்த 3ன்றது எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ இன் எக்ஸ் கோஆர்டினேட் 3 தான் வந்து ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட், இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா இப்போ இதில் பார்த்தோன்னா எக்ஸ் கோஆர்டினேட் இது, ஒய் கோஆர்டினேட் இது. எக்ஸ் கோஆர்டினேட்டில் என்ன இருக்குது? 3 இருக்குது. தென் எக்ஸ் கோஆர்டினேட் 3
இந்த 3ன்றது எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருக்கக்கூடிய 3 வந்து ஒன்லி சொல்யூஷன். இதுதான் வந்து ஒன்லி சொல்யூஷன் ஃபார் எதுக்கான சொல்யூஷன்னா இங்கே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களே அந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஈக்குவேஷன் போது என்னது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இது வந்து எடுத்தக்கூடிய இந்த ஈக்குவேஷன் வந்து x² - 6x + 9ன்ற ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் 3ல மட்டும்தான் மீட் ஆகுது. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஆன்சர்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸ் கோஆர்டினேட் 3 ஒன்லி த சொல்யூஷன் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன். அந்த கிவன் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் வந்து என்னென்னா எக்ஸ் கோஆர்டினேட்டில் 3 மட்டும்தான். அந்த கிவன் ஈக்குவேஷன் என்ன, x² - 6x + 9 = 0. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். அண்ட் இதுக்கு பிஃபோராக வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் 3.51 55 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லையும் ஏதாவது ஒரு கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. சிமிலர்லி ஃபார் எக்ஸசைஸ் 3.16 ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து ரிப்பீட்டட் தான். 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸில் இந்த எக்ஸசைஸில் இருந்து தான் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஷின்ஸ் வந்து ஆர் செக்ஷனில் ஏதாவது ஒரு கொஷினில் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்தோம்னா 3.16 மொத்தம் 8 சம்ஸ் இருக்குது. 8 ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த எக்ஸசைஸை மட்டும் 2 பார்ட்டாக நாங்கள் வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து அப் டு 8 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 8 கொஷின்ஸ் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் இருக்குது, எப்படி நம்ம ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் கிளியராக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷனுக்கான சொல்யூஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொஷின் என்ன, கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட் தர் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கிராஃபில் வந்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஃபை வச்சு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனான சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும், நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம நார்மலாக என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு b² - 4ac உடைய வேல்யூவை செக் பண்ணி அதிலிருந்து 3 டைப்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ் இருக்குது. பட் கிராஃபிக் மெத்தடில் நம்ம பார்க்கும்போது கிராஃபில் இருந்து அப்படின்னா அந்த 3மே தான், ஆனால் கிராஃபை வச்சு செக் பண்ணுவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இங்கே கிராஃப் இதுக்கு நம்ம வரைஞ்சோன்னா கண்டிப்பாக பேரபோலா டைப்பில் தான் வரும். இந்த பேரபோலா டைப் இருக்கிற கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும், ஒரு கிராஃப். இன்னொரு கிராஃப் வந்து பார்த்தோம்னா இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகும். இன்கேஸ் இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் சுத்தமே டச் ஆகாமல் ஒய் ஆக்சிஸ்லேயே மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு இன்டர்செக்ஷனுமே இருக்காது. ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ஷன், 2 பாயிண்டில் இன்டர்செக்ஷனே இல்லை அப்படின்னா 3த்துக்கும் 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. பேரபோலா 2 பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இதுக்கு வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லணும் ஆன்சர். அதுவே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்றது ஆன்சர். இன்கேஸ் பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா இதுக்கு வந்து நோ ரூட்ஸே இல்லை, இட் டசன்ட் ஹாவ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்றது. இந்த 3 ஃபார்மேட் தான். இந்த 3 பேரபோலிக் கிராஃபை வச்சு நமக்கு வரக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி 3 ஆன்சர்ஸையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு x² - 9x + 20 கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் அண்ட் அந்த கிராஃபை அந்த டேபிள் காலம் வச்சு கிராஃபை வரைங்க. இன்கேஸ் 2 ஈக்குவேஷன்ஸாக ஃபியூச்சரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட், தேர்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா 2 ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். அப்போ ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனை என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணி இன்னொரு டேபிள் காலம் கண்டுபிடிக்கணும். ஒரு ஈக்குவேஷன் பேரபோலாவாக இருக்கும், இன்னொரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்போ அது 2ம் எந்த இடத்துல ஜாயின் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்து அந்த பாயிண்ட்ஸை தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை லாக் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் அது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா you will get 5 or 8 marks surely. First question x² - 9x + 20 = 0 கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணோன்னா இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை y ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை x² - 9x + 20 இதை வந்து y ஈக்குவல்ட்டுன்னு எழுதியாச்சு. அடுத்ததான் எக்ஸ்க்கு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு வேல்யூஸாக கொடுக்கணும், ஒய்க்கு ஒரு வேல்யூஸாக கொடுக்கணும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூஸாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இங்கே ஒய்யோடைய வேல்யூ வரும். அதை வச்சு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணோம். டேபிளர் காலம் அப்புறம் கிராஃபில் வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். இதில் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கன்சால்டேட் பண்ணோம், ரைட்டுங்களா? இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷன் எங்கே 0 ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். இங்கே நம்ம வந்து எந்த டேர்ம் நம்பரை கொடுத்தா 1 கொடுத்தோன்னா என்ன ஆகும், 1² - 9 × 1 1 - 9ன்றது என்ன ஆகும், -8 -8ம் 20யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 12 வரும். மைனஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னா 1 கொடுத்தோன்னா இது -9, இங்கே 1 கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 + 9ன்றது 10.
ஸோ இங்கே 2 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, மைனஸில் நம்ம 2 கொடுக்கும்போது 9 2s are 18 + 18, இங்கேயும் 2 வந்து ஸ்கொயர் ஆகிடும். 2 ஸ்கொயர் ஆகும்போது 18 + 4 22 ஒரு 20 ரெண்டும் 42. ஸோ சிமிலாரிட்டி செக் பண்ணுங்கள். செக் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எங்கே 0 ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 0 ஆகுது எங்கன்னு ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவில் 4ன்ற வேல்யூவை நம்ம வந்து எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 4 ஸ்கொயர் 16 minus 9 4s are 36. ஸோ 16 minus 36 என்னாகும் -20 + 20 0 ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் எந்த இடத்துல 0 ஆகுதுன்னா எக்ஸ் வந்து 4ஆக இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் வந்து 0 ஆகுது. அப்போ 4ன்ற இடத்துல எக்ஸோடைய வேல்யூ இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 0 ஆகிடுச்சு. 4க்கு பிஃபோராக ஒரு 3 நம்பர்ஸோ 2 நம்பர்ஸோ எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஈக்குவேஷன் அங்கே இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 4லேருந்து நம்ம எடுக்கணும், முன்னாடி வந்து நெகட்டிவ்லேயும் நம்ம கொஞ்சம் எடுக்கணும். அதனால் நெகட்டிவில் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. -1 0 1 2 3 4 இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நெகட்டிவில் நீங்கள் வந்து -2ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி -2 -3 கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு 4ல் 0 ஆகுதுன்னும் போது முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வந்து நமக்கு பாசிட்டிவில் தான் வரும், இங்கே மட்டும் நெகட்டிவில் வரும். ஸோ ஒய்யோடைய வேல்யூ ஒன்று நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 இருந்ததுன்னா இந்த ஒய்க்கான ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 ஸ்கொயர் 9 × -1 + 20 ஆகிடுச்சு. நான் y is equal to -1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 9 1s are 9 + 20 -1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 1s are 9 20. இங்கே 1 + 9ன்றது 10 10 + 20ன்றது என்னாச்சுன்னா 30 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு 30ன்ற வேல்யூ பாசிட்டிவில் வந்திருக்கு. -1 கொடுக்கும்போது நமக்கு அடுத்த 30 as the answer. இஃப் x is equal to 0, x 0 இருந்ததுன்னா y equal to xக்கு 0 ஸ்கொயர் -9 × 0 + 20. இந்த எல்லா பார்ட்டும் 0 ஆகிடும். 0 ஸ்கொயர்னா 0, 9 × 0 0. ஸோ ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 20ன்றது வந்திருக்கு. ஸோ 0 கொடுத்தா ஒய்க்கு வந்து 20ன்ற வேல்யூ ஃபைன் பண்ணிருச்சு. இஃப் x equal to +1, ஸோ y equal to 1 ஸ்கொயர், x இருக்க இடத்துல 1 -9 × 1 + 20. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -9 × 1 is 9 + 20. ஸோ இங்கே 20 இங்கே 9 இருக்குது. இந்த 1லேருந்து 1 - 9னா இது -8 ஆகிடும். 20ல் -8 போச்சுன்னா -8 மைனஸ் ஆகும். -8ம் 20 ஆகும்போது நமக்கு என்னென்னா 20 - 8 will become 12. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து 2 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது y equal to 2 ஸ்கொயர் -9 × 2 + 20. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 9 2s are 18 + 20 20 இங்கே -18. 20ல் 18 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 4 + 2 4 + 2ன்றது ஆன்சர் வந்து we get 6. சரிங்களா? ஸோ 18ல் 20 மைனஸ் பண்ணுறோம், 2 ஆகிடுச்சு. 4 + 2 will become 6. இஃப் x equal to 3, எக்ஸோடைய வேல்யூ 3 இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். நான் y equal to x இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ஸ்கொயர் -9 × 3 + 20. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -9 × 3 -27 + 20. இங்கே -27 + 20 ஆட் பண்ணோன்னா நமக்கு மைனஸில் 7 வரும். ஸோ 9 - 7ன்றது ஆன்சர் வந்து 2 ஆகிடுச்சு. இந்த இடத்துல வேல்யூ நமக்கு 2. அண்ட் இஃப் x equal to 4, y equal to 4 ஸ்கொயர் பண்ணுங்கள் -9 × 4 + 20. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 4 9s are 36 மைனஸில் +20. now -36 + 16 என்னாகும்? -20 + 20. ஸோ வேல்யூ 0 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 0 ஆகிடுச்சு. அண்ட் தென் இஃப் x equal to 5, x 5 இருந்தால் ஒய்யோடைய வேல்யூ என்ன? 5 ஸ்கொயர் பண்ணுங்கள் -9 × 5 + 20. 5 ஸ்கொயர்ன்றது 25, 9 5s are 45 + 20. Here 25 20 என்ன ஆகுது? 45 ப்ளஸில் மைனஸில் ஒரு 45. சி 5 கொடுக்குறோம், 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 9 5s are 45 மைனஸில் ப்ளஸ் 20 இருக்குது, 20 போட்டாச்சு. 5 ஸ்கொயர் 25 ஆகிடுச்சு, இங்கே 45 ஆகிடுச்சு. இது ஒரு 25, இது ஒரு 20 என்ன ஆகும்? 45 ப்ளஸில் இங்கே ஒரு மைனஸில் இந்த வேல்யூவும் 0 ஆகிடுச்சு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ளாட் பண்ணும்போது இங்கே 0 ஆகிருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்லேயே இருக்குது, நெகட்டிவில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ப்ளாட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம்.
இப்போ கிராஃபோடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ளாட் பண்ணலாம். இங்கே எக்ஸ்க்கு -1 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 30. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு, ஒய் ஆக்சிஸ்ன்றது இங்கே ஒய் டேஷ், இந்த இடத்துல -1 -2 -3. நமக்கு கிடைச்சிருக்க எல்லா வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி 5க்கும் 0 தான் வந்திருக்கு. 5க்கு அப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து வரது ஏன்னா இங்கே கிராஃப் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஏன் 5க்கு அப்புறம் பாயிண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்றத இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஸ்கேல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் செக் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம -1 0 1 2 3 4 5 1 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, அப் டு 30 வரைக்கும் இருக்குது. அதனால் இதை வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் நான் 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ்க்கு -1 30, எக்ஸ் ஆக்சிஸில் -1க்கு பாசிட்டிவில் 30. பாசிட்டிவில் 30னா 30ன்றது இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் வந்து மேலே இந்த இடத்துல டாப்பில் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் 0, எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 20. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 20. ஒய் ஆக்சிஸில் 20 இங்கே இருக்குது. இதுதான் வந்து 0,20. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 20 இந்த பாயிண்ட்டு. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 12. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 12. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 1,12 மென்ஷன் பண்ணிக்க. கிராஃபில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எல்லாமே கிளியராக வரும். இங்கே வந்து நான் ஒயிட் ஷீட்டில் போகிறதுனால உனக்கு கொஞ்சம் வந்து கிளியராக இருக்காது. சரிங்களா, பெர்ஃபெக்டாக இருக்காது. அடுத்ததாக 2,6. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 6. ஒய் ஆக்சிஸில் 6. இது வந்து பாயிண்ட் வந்து 2,6. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2,6. 3,2. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2. இந்த பாயிண்ட் என்ன நமக்கு 3,2. அண்ட் தென் 4,0. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 0. இந்த பாயிண்ட் அதே மாதிரி 5,0 வந்துருக்கு. 5,0 என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே 5,0 வந்துருச்சு. சரி, பேரபோலா இன்னும் நமக்கு ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகலை. இந்த பாயிண்ட்டு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன ஆகுனா இது வந்து பாசிட்டிவில் மேலே ஏறணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம கொடுத்து பார்க்கணும். அடுத்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். நான் அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸுக்கு மறுபடியும் அப் டு 5 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். தென் ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர் பண்ணுங்கள். -9 × 6 ப்ளஸ் ஒரு 20. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் 6 9s are 54 ப்ளஸ் ஆஃப் 20. நான் இப்போ என்ன ஆகும், இந்த 36ம் ப்ளஸில் இருக்குது, இந்த 20ம் ப்ளஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 56. இந்த 56ல் ஒரு 54 மைனஸ் பண்ணோம், நமக்கு பாயிண்ட் வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது பேரபோலா. ரைட்டுங்களா, இப்போ எக்ஸ்க்கு 6ன்னு கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 2. எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸில் 2. இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு போதும். பேரபோலா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு தெரிஞ்சிடுச்சு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 6 அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த பேரபோலா கர்வை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கான நேம் வந்து என்ன அப்படின்றத அந்த ஈக்குவேஷனோட நேமை நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணணும். இந்த பேரபோலா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி போகும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே ஜாயிண்ட் ஆகும். இங்கே கர்வ் வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு இது எதுக்கானது, நம்ம என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, y = x² - 9x + 20க்கான இந்த பேரபோலா கர்வ். இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து டேபிளில் ஃபைண்ட் பண்ணிவிட்டு கிராஃபும் வரைஞ்சாச்சு. ஸோ கிராஃபில் மற்ற எல்லாமே எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க்கிங்கு ஸ்கேல் இருக்கா, ஸ்கேல் கட்ட எழுதியிருக்கோமா, எல்லா பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ணியிருக்கோமா, இந்த கிராஃப் பேரபோலிக் கிராஃப்க்கான ஈக்குவேஷன் என்னன்றது அந்த ஈக்குவேஷன் மேலே கிராஃபில் நீங்கள் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். ஃபைனலி இப்போ இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஒரு பாயிண்ட் 4,0, இன்னொரு பாயிண்ட் என்ன 5,0. ஸோ 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம என்னென்னு சொன்னேன், ஒரு பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னன்றதை எழுதிக்கிங்க. ஹியர் இந்த இடத்துல தி கிராஃப், இந்த கிராஃப் வந்து கிராஃப் ஃபார் த ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷனுக்கான கிராஃப் அது நமக்கு கொடுத்துருக்காங்க, y = x² - 9x + 20. இந்த கிராஃப் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, அந்த ஈக்குவேஷன் த கிராஃப் ஆர் த ஈக்குவேஷன். இந்த கிராஃப் எதுக்கானது, இந்த ஈக்குவேஷன். ஹியர் த கிராஃப் ஆர் த ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட்ஸ் ஆகுதுங்களா, அதனால் இன்டர்செக்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் at 2 points.
2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா 4, இன்னொரு பாயிண்ட் வந்து 5. ஓகேங்களா? ஸோ 5 இது ரெண்டும் எழுதியாச்சு. 4, 5 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன ஆன்சர் எழுதுவோம்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் என்னென்னா y = x² - 9x + 20 இல்லை அவங்க கொடுத்துருக்குறது x² - 9x + 20 = 0. சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன் இஸ் இட் ஹேஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் எழுதணும். அண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதிங்க. எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸ் ஆக்சிஸில் 4லையும் 5லையும் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எழுதுகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்னு எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இல்லை இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ்னு எழுதிட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன? ஒன்று வந்து 4, 0 இன்னொன்று 5, 0. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தா ஒன்று 4 ஒன்று 5 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் செகண்ட் கொஷின் x² - 4x + 4 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுக்கணும்? y = x² - 4x + 4ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம பிளாட் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தா y ஆக்சிஸ் என்ன வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத. எக்ஸ்க்கு வந்து நம்ம -3லேருந்து இங்கே எடுத்துக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி தேவைப்பட்ட இன்னொரு நம்பரை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இஃப் எக்ஸோடைய வேல்யூ -3 இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும்? y = எக்ஸுக்கு -3 கொடுக்குறோம். -3 ஸ்கொயர் பண்ணுங்கள். -4 × -3 + 4 -3 ஸ்கொயர் பண்ணால் 9 -× ப்ளஸ் ஆகிடும். 4 3s are 12 + 4 என்ன ஆகும் ஆன்சர்? இங்கே 12 ஒரு 9 12 9 என்ன ஆகும்? 21 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 25. ஒய்யோடைய வேல்யூ 25. -3 கொடுக்கும்போது பாசிட்டிவில் ஒய்யோடைய வேல்யூ 25 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஃப் x = -2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். y = -2 ஸ்கொயர் பண்ணணும். -4 × -2 + 4 தென் y = -2 ஸ்கொயர் பண்ணால் 4 -× +8 + 4 இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 4 + 4 8 8 ஆட் பண்ணால் நமக்கு 16. ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு? we got as 16. அண்ட் இஃப் x = -1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y = -1 ஸ்கொயர் -4 × -1 + 4 ஸோ y = -1 ஸ்கொயர் பண்ணால் 1 -× +4 ஆகிடும். இங்கே ஒரு +4 4 + 4 is 8 8 + 1 is 9 -1 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 9 ஆகிடுச்சு. இஃப் x = 0 எக்ஸ்க்கு 0 கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ 0 ஸ்கொயர் பண்ணணும். -4 × 0 + 4 இது மொத்த பார்ட்டும் 0 ஆகிடும். 4 மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்ன வந்துடுச்சு? 4ன்னு வந்துடுச்சு. இஃப் x = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் y = 1 ஸ்கொயர் -4 × 1 + 4 நெக்ஸ்ட் 1 -4 + 4 -4 + 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மட்டும் தான் இருக்கும். ஒய்யோடைய வேல்யூ என்ன ஆச்சு? இங்கே 1 வந்துடுச்சு. இஃப் x = 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y = 2 ஸ்கொயர் -4 × 2 + 4 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இங்கே 4 2s are -8 ஒரு 4 4 4 8 8ல் 8 கேன்சல் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. இங்கே 2 போடும்போது நமக்கு 0 ஆகிடுச்சு. அடுத்ததாக 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் x = 3 இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர் -4 × 3 + 4 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். 4 × 3ன்றது 12 + 4 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 13 -12 வேல்யூ வந்து கடைசியாக 13ல் 1 போச்சுன்னா 13ல் 12 மைனஸ் பண்ணால் ஒய்யோடைய வேல்யூ 1. 3 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. இருக்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பிளாட் பண்ணுங்கள். எக்ஸஸாக தேவைப்பட்டால் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி இந்த டேபிளில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து -3 -2 -1 1 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸை 1 சென்டிமீட்டருக்கு ஒரு யூனிட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ் நான் செக் பண்ணும்போது ஆன்சர் எனக்கு அப் டு எல்லாமே பாசிட்டிவில் 25 வரைக்கும் போகுது. ஸோ 25 போகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் ஆக்சிஸ்க்கு 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்டாக கன்சிடர் பண்ணி 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 2 4 6 8 10 சிமிலர்லி ஃபார் ஒய் நெகட்டிவ்க்கும் அதே மாதிரி 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஸ்கேலிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் பாயிண்ட்ஸை இந்த டேபிள் காலமில் இருக்கிறத மார்க் பண்ணணும். எக்ஸ்க்கு -3 ஒய்க்கு வந்து நமக்கு 25ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -3 ஒய் ஆக்சிஸில் நமக்கு 25 பாசிட்டிவில் 25 இங்கே -3 இருக்குது.
24 26 இதுக்கு இடையில தான் இங்கே 25 வந்து இந்த இடத்துல வரும். ஸோ -3க்கும் 25க்கும் இங்கே மார்க் பண்ணலாம். இந்த பாயிண்ட் வந்து -3, -25 அண்ட் -2, -16. எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் வந்து 16, பாசிட்டிவில் 16. இந்த பாயிண்ட் வந்து -2ல் 16 அண்ட் தேர்ட் பாயிண்ட் -1, -9. எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 9. 9ன்றது 8க்கும் 10க்கும் சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். இந்த 1 இங்கே 9, 1, 9, -1, -9, -1 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 9. அடுத்ததாக 0, 4. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 4. இந்த பாயிண்ட் 0, 4 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸ்லேயும் 1. எக்ஸ்லேயும் 1, ஒய் ஆக்சிஸில் 1னா இதே இடத்துல தான் ப்ளேஸ் ஆகும். எக்ஸில் 1, ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 1 போது வி ஹாவ் டு கோ ஃபார் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் 1 எங்கே இருக்குது? இங்கே 2க்கும் 0க்கும் இடையில் இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல வரும். இங்கே 0, 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம். 2 யூனிட்ஸில் பாதி எதுன்னு பாருங்கள், அதுதான் ஒய் ஆக்சிஸில் 1 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்குது. இந்த பாயிண்ட் தான் நமக்கு 1, 1 அண்ட் 2, 0. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் எதுவுமே இல்லை, 0 வந்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 0 அண்ட் 3, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 1. ஒய் ஆக்சிஸில் 1ன்னும் போது நமக்கு இந்த 0க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே வரும். இதுதான் வந்து 3, 1. நவ் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த கர்வ் இங்கேருந்து இதில் கனெக்ட் ஆகிட்டு இது வழியாக நமக்கு இப்படி வரும் இந்த கர்வ். இந்த கர்வோடைய நேம், இந்த பேரபோலிக் கர்வோடைய நேமை வந்து நம்ம என்ன எடுக்கணும்? கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த கர்வ் வந்திருக்கு. அப்போ எந்த ஈக்குவேஷன்? x² - 4x + 4 இதை தான் நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணோம். இந்த கர்வோடைய நேம் என்ன? y = x² - 4x + 4. இப்போ இந்த கர்வ் வந்து எங்கே டச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட் டச் ஆகிருக்கு. ஒரு பாயிண்டில் மட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் ஃபைனலாக ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து என்ன எழுதணும்? தி கிவன் ஈக்குவேஷன் இல்லைனா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது. இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்? நமக்கு x² - 4x + 4 = 0ன்றதுக்கான இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து என்னென்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2, 0. ஸோ அது வந்து என்ன எழுதணும்னா 2, 0ன்னு எழுதிக்கோங்க. அண்ட் இந்த பேரபோலிக் கர்வ், இந்த ஈக்குவேஷனுக்கான பேரபோலிக் கர்வ் சரிங்களா, அதையும் எழுதிக்கலாம். இந்த கர்வ் has only one point of intersection. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும்தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த கர்வ் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ஷன் ஆகுது. எந்த இடத்துல? எக்ஸ் ஆக்சிஸில். தி கர்வ் ஹேஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அட் எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறமா ஹென்ஸ் கொடுத்துருக்க இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² - 4x + 4 = 0 has real and equal roots இருக்கும் இதுக்கு அப்படின்றத ஃபைனலாக ஆன்சர் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னென்னு எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த கர்வ் வந்து அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 2, 0ன்னு எழுதுகிறோம். அடுத்ததாக இந்த கர்வ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா அப்போ என்ன சொல்லுவோம்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனே இல்லைனா அதுக்கு ரூட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கானது தான் நம்ம சொல்கிறதுனால அந்த ஈக்குவேஷனை இன்க்ளூட் பண்ணி நம்ம சொல்கிறோம். இந்த கர்வ் ஹாஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார் த ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. அதனால் இதுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின். இதையும் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸில். தேர்ட் இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.51 5 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தமே இம்பார்ட்டன்ட் தான். எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் பார்த்தோன்னா 3.16 ஃபஸ்ட்டில் வந்து 1st and 4th அண்ட் தென் 6th 7th
அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.55 இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் எதனா மாற்றி அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருந்தோ இல்லை இதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸாம்பிள் 3.51 இருந்து வரக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பிஃபோராக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே 3.55 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்கலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இங்கே ட்ரா த கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 அண்ட் யூஸ் இட் டு சால்வ் அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்க்கான வேல்யூஸ்லாம் கொடுத்து டேபிள் காலமில் ஒய்யை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். ஒரு ஈக்குவேஷன் வரும், அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்க்கு ++ வேல்யூஸ் கொடுத்து ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ரெண்டு டேபிளுக்கும் கிராஃபை வந்து வரையணும். கிராஃப் வரையும் போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய கிராஃபும் ஸ்ட்ரெயிட் லைனுடைய கிராஃபும் வரும். அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த இடத்துல இன்டர்செக்டிங் ஆகுதோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கான சொல்யூஷன் இருக்கா இல்லையான்றதை டிஃபைன் பண்ணணும். அதான் வந்து இதுக்கான சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ எக்ஸ்க்கு நம்ம நெகட்டிவ்லேயும் அண்ட் பாசிட்டிவ்லேயும் வேல்யூஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ டேபிள் காலம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்களா, -3 -2 -1 0 1 2 3 மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் 3 to 3 வரைக்கும் நான் எடுக்கும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு -3ம் -2ம் -1ம் 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு என்னென்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் -3 இருந்தால் இந்த ஒய்ன்றது என்ன ஆகும், -3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × -3 ப்ளஸ் 2. இப்போ y ஈக்குவல் டு -3 ஸ்கொயர் பண்ணால் 9 minus into plus minus 3 3s are 9 plus 2 plus 9 minus 9 cancel ஆகிடும். ஆன்சர் 2. -3 கொடுத்தா y கோட வேல்யூ 2. if x equal to -2, xக்கு -2 இருந்தால் y உடைய ஈக்குவேஷன் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × -2, அதாவது இந்த இடத்துல xக்கு நான் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். -2 -2 2 2 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸில் இருக்குது ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6 ப்ளஸ் 2 4ம் 6ம் ஆட் 4ம் 2ம் ஆட் பண்ணால் 6 6 - 6ன்றது 0 ஆகிடுச்சு. -2 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 தென் ஒய் ஈக்குவல் டு எக்ஸோடைய வேல்யூவில் -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 × -1 ப்ளஸ் 2 -1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இன்ட்டு -3 ப்ளஸ் 2 2ம் 1 ஆட் பண்ணால் 3 3ல் 3 போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ 3 - 3ன்றது 0 ஆகிடுச்சு. அடுத்ததாக எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் 0 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னென்ன, இங்கே 0 ஆகிடுச்சு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 0 ப்ளஸ் 2. ஸோ இந்த ரெண்டு டேமும் 0 ஆகிடும், 2 மட்டும் தான் இருக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன ஆச்சு 2, இங்கே 2 வந்துருச்சு. அடுத்ததாக இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய்யோடைய வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 3 × 1 ப்ளஸ் 2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 3 × 1ன்றது 3 ஆகிடும். 3 + 1 4 4 + 2 6 1 கொடுக்கும்போது நமக்கு வேல்யூ 6. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸோட வேல்யூ 2 இருந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 2 ப்ளஸ் 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 2s are 6 ப்ளஸ் 2 6 + 4 10 10 12 ஆட் பண்ணோன்னா 10 கூட 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 12 என்ற ஆன்சர். எக்ஸ்க்கு 2 கொடுக்கும்போது ஒய்யோடைய ஆன்சர் வந்து 12. Similarly, for if x is equal to 3, then y equal to 3 square plus 3 × 3 square plus 3 × 2 plus 2. 3 square பண்ணா 9, 3 2s are 6 plus 2. 6 plus 2 8. 8 and 9 ஆட் பண்ணோன்னா நமக்கு 17. ஒய்யோடைய வேல்யூ 17. ஸோ 3 நம்ம கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 17 வந்திருக்கு. இந்த டேபிளர் காலம் எதுக்கானதுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கானது. ஸோ இந்த டேபிளர் காலம் நீங்கள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு இந்த டேபிளர் காலம் இந்த ஈக்குவேஷனுக்கானதுன்னு உங்களுக்கும் தெரியும். அண்ட் அவங்க ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ஹியர் எக்ஸ்க்கு வந்து 3ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். 3 × 3 இட் வில் பிகம் 9 ப்ளஸ் 2 9 + 9 18 + 2 will become 20. ஸோ ஒய்யோடைய வேல்யூ 23 வந்து எக்ஸ்க்கு கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 20 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இதை ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும்.
இந்த LHS RHSலையும் RHS LHSலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இதுக்கேற்ற ஃபார்ம் வரும். இங்கே y ஈக்குவல் டுன்னு இருக்குது. அதே மாதிரி இது 0 ஈக்குவல் டு இந்த 0 LHSல கொண்டு வர இது மொத்த பார்ட்டியும் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 RHS எழுதுகிறேன். இது ஈக்குவேஷன் 2 மென்ஷன் பண்ணுறோம். நவ் ஈக்குவேஷன் 1ல இருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. y மைனஸ் 0னா y, இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 3xலேருந்து 2xை மைனஸ் பண்ணால் x அண்ட் ப்ளஸ் 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 என்ன ஆகும்? ப்ளஸில் 1. y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் வந்துருக்கு. அதாவது y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. cன்றது கான்ஸ்டன்ட், mன்றது x உடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த ஃபார்மில் இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ சேம் அஸ் ப்ரீவியஸாக என்ன பண்ணோம்? எக்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்து ஒய்யை கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கான டேபிளை ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ்க்கு -3 -2 -1 0 1 2 3 கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூஸ் என்னென்னா நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ இஃப் கன்சிடர் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த ஈக்குவேஷனை? y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 கன்சிடர் பண்ணுறோம். இஃப் எக்ஸ்க்கு வேல்யூ -3 இருந்தால் இந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 1, -3யும் ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு -2, yக்கு -2 வந்திருக்கு. அதே மாதிரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 நம்ம yக்கு வந்து எக்ஸ்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா y ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 1, -2ம் ப்ளஸ் 1ம் -1 ஆன்சர். அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ்க்கு -1 கொடுத்தோன்னா இந்த ஈக்குவேஷனில் -1 ப்ளஸ் 1 -1 ப்ளஸ் 1 0 ஆகிடும். ஸோ -1 கொடுக்கும்போது y-யோட வேல்யூ 0. அதே மாதிரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அடுத்த வேல்யூ 0 இருக்குங்களா? y ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் 0 ப்ளஸ் 1, எக்ஸ்க்கு 0 கொடுக்குறோம், ப்ளஸ் 1 இருக்குது 1, 0 கொடுத்த y-யோட வேல்யூ 1 ஆகிடுச்சு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ்க்கு அடுத்ததாக இந்த 1 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். y ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 என்ன ஆகும்? 2 ஆகிடுச்சு. அடுத்ததாக இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 நம்ம கொடுக்கும்போது y ஈக்குவல் டு இங்கே 1 கொடுத்தோம், 2ன்ற ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்க்கு கொடுக்குறோம். எக்ஸ்க்கு நான் 2 கொடுக்கும்போது 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3, ஆன்சர் 3. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ்க்கு 3 இருந்தால் ஒய்யோடைய வேல்யூ எக்ஸ்க்கு 3 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த டேட்டா நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு டேபிளர் காலம், இங்கே ஒரு டேபிளர் காலம். இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ன்றது 2 டேபிளர் காலம் ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? we need to draw the கிராஃபை வந்து நெக்ஸ்ட்டு வரையணும். ஸோ நம்ம இப்போ 2 ஈக்குவேஷனுக்கான டேபிளர் காலமாக இந்த இடத்துல போட்டுட்டு ஸ்கேலிங் வந்து செக் பண்ணுறோம், எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ட்டு. எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம -3 -2 1 யூனிட்டாக தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பாசிட்டிவில் பார்க்கும்போது 1 யூனிட்டாக இருக்குது. அதனால் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸ்கேலில். y ஆக்சிஸ் மட்டும் நம்ம இங்கே செக் பண்ணோம்னா அப் டு 12 வரைக்கும் பாசிட்டிவில் போயிருக்கு. அண்ட் y வந்து -2ல் இங்கே இருக்குது. ஸோ அதனால் y ஆக்சிஸ்க்கு 2 யூனிட்ஸாக 1 சென்டிமீட்டரை 2 யூனிட்ஸ் கன்சிடர் பண்ணி 2 4 6 8 இன்க்ரீஸ் பண்ணி அப் டு 22 வரைக்கும் எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த டேபிளர் காலமுக்கான கிராஃப் வந்து வரைவோம். அதுக்கப்புறமா இதை வந்து ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? -3, 2. எக்ஸ் ஆக்சிஸில் -3 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2 இருக்குது. ஒய் ஆக்சிஸில் 2ன்னும் போது நமக்கு இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா -3, 2. அடுத்த பாயிண்ட் -2, 0. எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் 0ன்னும் போது இந்த பாயிண்ட் தான் -2, 0. அடுத்த பாயிண்ட் -1, 0. -1, 0னா இந்த பாயிண்ட் -1, 0. அடுத்தது 0, 2. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 2. அண்ட் 1, 6. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் நமக்கு 6. நீங்கள் கிராஃபில் வரையும் போது உங்களுக்கு இன்னும் அக்குரேட்டாக வரும். நான் ஒயிட் ஷீட்டில் வரைகிறதுனால ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் போடுறேன். பட் சம் எரர்ஸ் ஸ்லைட்லி இருக்கும். சரிங்களா? நான் அதை வந்து அக்குரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 1, 6. அண்ட் அதே மாதிரி 2, 12. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 12 இருக்குது. இங்கே 12 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம். இது வந்து 2, 12. அடுத்தது 3, 20. எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 20. ஒய் ஆக்சிஸில் 20ன்னும் போது எனக்கு இங்கே இடத்துல ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து 3, 20, 3 and 20. ஓகே, 3, 20 இந்த பாயிண்ட். இப்போ இந்த கிராஃபை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஃபை இன்வெர்ஸ் பண்ணி தலைகீழாக திருப்பிட்டு நீங்கள் வரையும் போது உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இது போகும். ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணுறேன்னா இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு
அண்ட் இதிலிருந்து இதுக்கு ஒரு ஜாயினிங். இந்த கர்வோடைய நேம் வந்து என்ன ஈக்குவேஷனுக்கு நம்ம கர்வ் ஃபைன் பண்ணமோ இந்த கர்வ் வந்து இதுக்கானது, இந்த ஈக்குவேஷனுக்கானது தான் இந்த பேரபோலிக் கிராஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2ன்றது. அண்ட் ஃபைண்ட் இட். இது வந்து இந்த கிராஃப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து y = mx + 3 அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய கிராஃப்க்கு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். எக்ஸ் வந்து -3, ஒய்க்கு வந்து 2 -2 சொல்லியிருக்காங்க. எக்ஸ் -3, ஒய்க்கு வந்து y ஆக்சிஸில் we have to give -2. -2 செக் பண்ணுங்க. -2 -3 -2 இந்த பாயிண்ட்ஸ். அடுத்ததான் -2, 1 -2 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் -1. ஒய் ஆக்சிஸில் -1 இந்த 0க்கும் 2க்கும் சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்டில் வரும். இந்த பாயிண்ட் வந்து என்ன? -2, -1. அடுத்த பாயிண்ட் -1, 0 எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் 0. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே இந்த கர்வ் டச் ஆன பாயிண்டில் தான் டச் ஆகிட்டு போக போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு 0, 1 எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 1. எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 1ன்றது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு 0, 1. அடுத்த பாயிண்ட் 1, 2 எக்ஸ் ஆக்சிஸ் 1, ஒய் ஆக்சிஸ் 2. 1 y axis 2. ஸோ 2ன்னும் போது நமக்கு இந்த இடத்துல 1, 2 இந்த பாயிண்ட் வரும். இது வந்து 1, 2. அடுத்தது 2, 3 எக்ஸ் ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 3. 3ன்னும் போது நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல வரும். 2, 3 அண்ட் தென் லாஸ்ட்டாக 3, 4 எக்ஸ் ஆக்சிஸில் 3, y ஆக்சிஸில் நமக்கு 4 இந்த பாயிண்ட். இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எதை டச் ஆகிட்டு போகுதுன்னா இந்த பாயிண்ட்டை டச் ஆகிட்டு போகுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து y = x + 1. ஃபைனலி நம்ம என்ன செக் பண்ணணும்? சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணும்போது இந்த பேரபோலிக் கிராஃபும் கர்வும் இதுவும் டச் ஆகிற பாயிண்ட் அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எதோட இன்டர்செக்ஷன்? இந்த ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷன் x² + 3x + 2 y = x + 1 இது ரெண்டுத்துக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் 2 ஈக்குவேஷன் எழுதி எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது இங்கே பாருங்கள். -1, 0ல் -1, 0ன்றது தான் பாயிண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன். கொஷினில் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கடைசியாக வந்து கொஷினில் லாஸ்ட்டாக இந்த இடத்துல பாருங்கள், யூஸ் இட் டு சால்வ். எதை சால்வ் பண்ணணும்? x² + 2x + 1. அப்போ சால்வ் ஃபார் சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் எழுதணும். x² + 2x + 1 = 0. இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் எக்ஸோடைய கோஆர்டினேட்டில் என்ன இருக்குது? சொல்யூஷன் செட்டுன்னு சொல்லுவோம். இது சொல்யூஷன் செட் ஃபார் த ஈக்குவேஷன். எதை சால்வ் பண்ண சொல்லி கடைசியாக கேட்டிருக்காங்களோ அந்த ஈக்குவேஷனை எழுதி செட்டுக்குள்ளே எக்ஸோடைய கோஆர்டினேட் -1 மட்டும் கொடுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின். ஆல்ரெடி வந்து 2-3 தடவை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷினை ரிப்பீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. ட்ரா த கிராஃப் y = x² - 5x - 6 hence solve x² - 5x - 14 = 0. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் கொடுத்து ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ஒரு டேபிளர் காலம் ஃபார்ம் ஆகும். இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்க்கு மைனஸ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கணும். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கும்போது ஒய்க்கு வேல்யூஸ் எல்லாம் வரும். 2 டேபிளையும் நம்ம என்ன பண்ணோம்னா கிராஃப் பிளாட் பண்ணோம். பிளாட் பண்ணும்போது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ரைட்டுங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸோ இல்லை ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு, அதோடைய மெத்தட்ஸ் என்ன வேணும் அப்படின்றதோ, இல்லை நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறோம். நான் சொல்யூஷன் வந்து y = x² - 5x - 6 எடுத்துக்கிறோம். எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அப்போ என்ன பண்ணலாம்? -3 -2 -1 0 1 2 3. வென்எவர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா -3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஃபை நீங்கள் ட்ரா பண்ணும்போது இதுக்கு ப்ரீவியஸ் சம் 5th சம் பார்த்தீங்கன்னா அதில் சால்வ் பண்ணும்போது -3 வரைக்கும் எடுத்திருப்போம். அண்ட் கிராஃபோடைய கனெக்டிவிட்டி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வராதனால -4 இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ -3லேருந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த கிராஃபோடைய வேவ் வந்து எந்த சைடில் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி கனெக்ட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கணுமா நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணுமா உங்களுக்கு அந்த ஐடியாலஜி வந்துடும். அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் 5th சம்க்கான சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? நவ் இப்போ எக்ஸ்க்கு இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு என்னென்ன வேல்யூ எனக்கு கிடைக்கணும் வந்தால் தான் இந்த டேபிள் காலம் இதுக்கான டேபிள் காலம் ஃபார்ம் ஆகும். இஃப்
எக்ஸ் ஈக்குவல் டு -3 இருந்தால் இந்த ஈக்குவேஷனில் ஒய் என்ன ஆகும்? ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல -3 கொடுக்கும். இதெல்லாம் எக்ஸுங்களா, இந்த எக்ஸுக்கெல்லாம் இந்த வேல்யூ கொடுத்தா இந்த ஒய் கிடைக்கும். -3 ஸ்கொயர் பண்ணணும். -5 இன்ட்டு -3 -6. -3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 3s are 15 -6. 15 இங்கே 9 இங்கே 6 இருக்குது. 9ல் 6 மைனஸ் பண்ணால் 3 மைனஸில் இருக்கும். 15ல் 3 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 12. இப்படி இல்லைன்னா 15யும் 19யும் ஆட் பண்ணுங்கள். 15ம் 19ம் 24. 24ல் 15 20 24. 24ல் 6 போச்சுன்னா நமக்கு 18 ஆன்சர் வருது. ஸோ 9 - 6 எஸ் 18 இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? நவ் ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 இருந்தால் ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். எக்ஸுக்கு -2 கொடுக்குறோம், ஸ்கொயர் ஆகும். -5 இன்ட்டு -2 -6. -2 ஸ்கொயர் பண்ணால் 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 -6. 7 + 4 11. 11ல் 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 5. ஸோ எக்ஸ்க்கு -2 கொடுக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ நமக்கு 5 வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்க்கு -2 நம்ம கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் பண்ணுறோம். -5 இன்ட்டு எக்ஸ்க்கு -2 கொடுக்குறோம். -6 இருக்குது. -2 ஸ்கொயர் பண்ணால் 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 2s are 10 -6. 10 + 4 14 ஆகிடும். 14லேருந்து 6 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 8ன்ற ஆன்சர் வருது. ஸோ ஒய்க்கு வந்து நமக்கு 8ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அடுத்ததான் -1 இருக்குது. -1 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது -1 ஸ்கொயர் பண்ணுறோம். -5 இன்ட்டு -1 -6. -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 -6. இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6. 6 - 6ன்றது 0 ஆகிடுச்சு. ஸோ ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல 0. அடுத்ததான் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 -1க்கு அப்புறமா 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஒய்ன்றது 0 ஸ்கொயர் -5 இன்ட்டு 0 -6. இந்த ரெண்டு பார்ட்டும் 0 ஆகிடுச்சுன்னா நமக்கு -6 மட்டும்தான் ரிமைனிங் பார்ட் இருக்கும். ஸோ -6 தான் இந்த ஒய்க்கான ஆன்சர். அடுத்ததாக இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் -5 இன்ட்டு 1 -6. 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்ன்றது 1 ஆகிடும். -5 -6. 1 ஸ்கொயர் 1 ஆகிடுச்சு. -5 -6 என்ன ஆகும்? -11. -11ல் 1 வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு -10. -10 இஸ் த ஆன்சர். அடுத்ததான் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2 கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் -5 இன்ட்டு 2 -6. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 -10. 5 2s are 10 -6. என்ன ஆகும்? 4 -16. 16ல் 4 போகணும். 16லேருந்து -16லேருந்து +4 ஆட் பண்ணும்போது மைனஸ் பண்ணணும். 16ல் 4 போச்சுன்னா -12. -12. அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் -5 இன்ட்டு 3 -6. 3 ஸ்கொயர்னால் 9. 5 3s are 15 -6. மைனஸில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 15ம் 6 ஆட் பண்ணால் -21. 20ல் 9 மைனஸ் பண்ணணும். 11 இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. ஆட் ஆகும்போது -12. இந்த இடத்துல -12. 3 கொடுக்கும்போது -12 அண்ட் 2க்கு -12 கிடச்சி. அண்ட் தென் இந்த ஈக்குவேஷனுக்கான டேபிளர் காலம் ரெடி ஆகிடுச்சு. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -5x -6க்கான டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். x² - 5x - 6 ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த 0 இந்த சைடும் இந்த மொத்த பார்ட்டையும் அந்த சைடு எழுதுங்க. LHSல இருக்கிறத RHSல இருக்கிறத LHSல எழுதுகிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்? x² - 5x - 14 0 ஈக்குவல் டுன்னு வரும். நான் ஈக்குவேஷன் 1ல் இருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள்ஸ்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும். ஒய் -0னா என்ன? ஒய் இந்த இடத்துல +x² -x² கேன்சல் ஆகிடும். +5x -5x கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே +14 இங்கே என்ன ஆகுது? 14ம் ஒரு 6ம் +ல் 14 -6 என்ன ஆகும்? 8ஆக மாறிடும். 14லேருந்து 6 மைனஸ் பண்ணுங்கள். 14 வந்து கிரேட்டஸ்ட் நம்பர், அதோடைய சைன் ப்ளஸில் இருக்குது. 14 - 6ன்றது ஒய் ஈக்குவல் டு 8ன்னு மட்டும் ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? இதை வச்சுக்கலாம். இப்போ நவ் நெக்ஸ்ட்டாக ஒய் ஈக்குவல் டு 8னா வேறு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 8ன்னு மட்டும்தான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதில் எக்ஸ் ரிலேட் ஆகாமல் எதுவும் இல்லை, ஒரே ஒரு ஈக்குவேஷன். இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ
கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணலாம். அண்ட் நவ் இப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம வந்து பாசிட்டிவில் 3 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி ஃபார் இந்த சேம் பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து எந்த இடத்துல கண்டினியூ, இங்கே y = 8ன்னு கொடுத்துருக்காங்களே. சிமிலர்லி y 8 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம 3யோடு ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. இப்போ என்ன பண்ணலாம், இஃப் x = 5, 3க்கு அப்புறமா 5 கொடுத்துக்கலாம். 5 கொடுக்கும்போது என்ன வேல்யூ ஆகுதுன்னு பாருங்கள், y = ஸோ இந்த மெத்தட் வந்து இப்போ நான் சால்வ் பண்ணுறது நீங்கள் கிராஃப் வரையும் போது உங்களுக்கு நான் வந்து அதை சொல்லுவேன். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறமா திரும்பியும் வந்து 5, 7 வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு. yன்றது நமக்கு இங்கே 8 வந்துடுச்சு. சிமிலர்லி இந்த 8 ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. இன்னொரு கனெக்டிவிட்டி பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த கனெக்டிவிட்டி பாயிண்ட் செக் பண்ணுறதுக்காக தான் இதே மாதிரி y இன்னொரு இடத்துல 8 வரா மாதிரி இன்னொரு பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 5 கொடுக்குறேன். கிராஃபில் வரையும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ தான் வந்து சொல்கிறேன். ஸோ x = 5 நம்ம கொடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், 5² - 5 × 5 -6 ஆகிடும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இங்கே 5 × 5 என்ன ஆகும், -25 -6. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆனோன்னா நமக்கு வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு, -6. 5 கொடுக்குறோம், 5 ஸ்கொயர் பண்ணுறோம். 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 5 ஸ்கொயர்ன்றது இங்கே 25 ஆகிடுச்சு. 5 × 5ன்றது 25. 25 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -6ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 4 இருக்கும்போது நமக்கு -6. அதே மாதிரி y = 7, ஸோ x = 7 சொல்லி கொடுக்கலாம். இந்த எக்ஸுக்கு இந்த இடத்துல இந்த டேபிள் காலமில் எக்ஸ்க்கு நான் வந்து 5 கொடுக்கும்போது எனக்கு வந்து 7ன்ற இன்னொரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 5 நான் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு 7, 5 கொடுக்கும்போது -6ன்ற ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதை எழுதிக்கலாம். அடுத்ததாக 7 கொடுக்கலாம். எக்ஸ்க்கு நான் 7 கொடுக்கும்போது ஒய்ன்றது என்ன ஆகும், 7 ஸ்கொயர் பண்ணணும், -5 × 7 -6. 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 5 7s are 35 -6. ரைட்டுங்களா? ஸோ 49 -35 -6 ஆட் பண்ணணும். ரெண்டுமே மைனஸில் ஆட் பண்ணும்போது 41 ஆகிடுச்சு. இப்போ இங்கே 8ன்ற இன்னொரு வேல்யூ கரெக்டாக வந்திருக்கு. இங்கே 8 இருக்க மாதிரி இன்னொரு வேல்யூ எக்ஸ்க்கு 7 கொடுக்கும்போது வந்திருக்கு. ரைட்டுங்களா? அதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம். எக்ஸ்க்கு 7 கொடுத்தா ஒய்யோடைய வேல்யூ 8. இப்போ டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிவிட்டு கிராஃபை வந்து ட்ராப். டேபிளர் காலமை இங்கே நோட் பண்ணியிருக்கோம். -3லேருந்து +7 வரைக்கும் எக்ஸ்க்கு கொடுத்ததுக்கான ஒய்க்கான வேல்யூஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே -3, 18 எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் 18 இந்த பாயிண்ட். அதே மாதிரி -2, 8 எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் 8. -1, 0 எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் 0 இந்த பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் -6 இந்த பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -10 இந்த -10 இங்கே இருக்குங்களா? அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் 2வும் ஒய் ஆக்சிஸில் -12 இந்த பாயிண்ட். இந்த 12க்கு நேரம் மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் 3, 12 எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 12க்கு நேரம் மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல 5, -6 எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் -6 இந்த பாயிண்ட் கரெக்டாக இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டாக 7, 8 எக்ஸ் ஆக்சிஸில் 7, ஒய் ஆக்சிஸில் 8ன்ற பாயிண்ட்டை இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு கர்வாக ஃபார்ம் ஆகிடுச்சு, பேரபோலிக் கர்வ். இது எதுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த கர்வ் வந்து எதுக்கான ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷனுக்கான கர்வ் தான் இது. இந்த ஈக்குவேஷனை இங்கே நோட் பண்ணிக்கணும். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு 18 வரைக்கும் போயிருக்கிறதுனால 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். சரிங்களா? நவ் இப்போ இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதியாச்சு. அடுத்ததான் நம்ம ஃபைண்ட் பண்ணது y = 8ன்னு ஒன்று ஃபைண்ட் பண்ணோம். அதாவது ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணும்போது yக்கு 8ன்னு மட்டும்தான் வந்தது. இப்போ y ஆக்சிஸில் 8 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். y ஆக்சிஸ் 8 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நல்லா ஹரிசான்டலாக மார்க்கிங் பண்ணும்போது நமக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் 8, இங்கேயும் 8. இது வந்து y ஆக்சிஸில் 8, y = 8க்கு நேராக நான் மார்க் பண்ணும்போது இதை டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணுங்கள். இப்போ டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணும்போது எந்த இடத்துல கனெக்டிவிட்டி ஆகுது, இது ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட், இது ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட். இந்த கனெக்டிவிட்டி பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே போய் டச் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம எக்ஸ் பேசிஸில் தான் நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் எந்தெந்த இடத்துல டச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் இங்கே, இன்னொரு பாயிண்ட் இங்கே. y = 8ன்னு மட்டும்தான் வந்தது. y = 8க்கு நேராக ஒரு ஹரிசான்டல் லைன் வரைகிறோம்.
பேரபோலாவில் எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பார்க்கும். பேரபோலா நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் நமக்கு இந்த பாயிண்ட்டில் டச்சிங் பாயிண்ட் வந்து கிடச்சிது. அதனால தான் இப்போ இந்த இடத்துல ஒரு 8ன்ற பாயிண்ட்டு, ரெண்டாவதாக ஒய்ன்றதும் நமக்கு 8 கிடச்சிருக்கு. இப்போ ஒய்ன்றது 8ன்னு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம சால்வ் பண்ண இந்த டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான இந்த ஈக்குவேஷனில் சொல்யூஷன் ஒய் எங்கே 8 இருக்குன்னு பார்க்குறோம். மைனஸில் ஒரு 8 இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவில் கொடுத்தா 8 வருதான்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், 7 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். நான் 3க்கு அப்புறம் 4 கூட யூஸ் பண்ணல, 5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 5, 4, 5, 6 போது பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் அதிகமாகும். அதனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக 5ம் 7ம் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் மேலே எடுக்கிற பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து -3, -2, -1 எடுக்கிறதுக்கு பதிலாக -4, -2, 0, 2, 4, 6, 8 அந்த மாதிரியும் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். நான் கனெக்டிவிட்டி பார்க்கும்போது எனக்கு ஒய்ன்றது 8ன்னு வந்திருக்கு. ஒய் ஈக்குவல் டு 8ன்றது ஒரு இடத்துல இருக்குது. அது நெகட்டிவ்க்கான எக்ஸ் பாயிண்ட்டில் இருக்குது, பாசிட்டிவ்க்கான எக்ஸ் பாயிண்ட்டில் இல்லை. அதனால் பாசிட்டிவ் பாயிண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி 7 கொடுக்கும்போது எனக்கு 8 வந்துருச்சு. இப்போ ரெண்டும் எந்த இடத்துல ஜாயின் ஆகுது, இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்போது 2 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா. சொல்யூஷனில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னும் போது இது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட், -2,8ன்றது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அண்டு 7,8ன்றது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இங்கே 8ன்றது தான் இந்த ஒய்யை பேஸ் பண்ணி தான் இது 2 வந்திருக்கு. இதில் இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய், ரைட்டுங்களா. இப்போ சொல்யூஷன் செட் நம்ம எழுதணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம சொல்யூஷன் செட் எழுத முடியும், ரைட்டுங்களா. ஸோ சொல்யூஷன் செட் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் இதுக்கான சொல்யூஷன் செட் சால்வ்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிவன் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் வந்து x² - 5x - 14 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் செட் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் x உடைய கோஆர்டினேட் மட்டும் பாருங்கள். x உடைய கோஆர்டினேட் என்ன இருக்குது, இந்த இடத்துல -2 இருக்குது. இந்த செட்டை இதில் எழுதணும், செட்டுன்ற ப்ராக்கெட்ஸில் போடுங்க, -2, 7. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். தட்ஸ் இட். 10th Standard Maths Chapter 3 Algebra Exercise 3.16 7th question. Very important question. Already question paperல கேட்ட questions. இது எல்லாமே previous question paperல இருக்கு. கிராஃப் வந்து வரைய சொல்கிறாங்க. ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், y = 2x² - 3x - 5 ஒரு ஈக்குவேஷன், 2x² - 4x - 6 = 0ன்னு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கான x and y உடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ரைட்டுங்களா. நான் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு y = 2x² - 3x - 5ன்ற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணணும். எக்ஸ்க்கு வந்து -3லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2 and 3. இப்போ y உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸுக்கு -3, -2, -1, 0ன்ட்டு எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா y உடைய வேல்யூ வந்துடும். இஃப் x = -3 இருந்தால் yன்ற ஈக்குவேஷன் 2 × -3² -3 × -3 -5 ஆகிடும். 2 × -3² பண்ணால் 9 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9 -5. அடுத்த ஸ்டெப் 2 9s are 18 ப்ளஸ் ஒரு 9 மைனஸ் ஒரு 5. 9 - 5 என்ன ஆகும் 4. இந்த 4ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணால் 22. ஒய்யோடைய வேல்யூ 22. ஸோ -3 கொடுக்குறோம். 3² பண்ணால் 9 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு இந்த எக்ஸுக்கு ஒரு -3 -5 கொடுத்தாச்சு. 9 × 2ன்றது 18. 3 3s are 9 ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -5. 9 - 5 is 4. இந்த 18ஐயும் இந்த 9 - 4 இந்த 4ஐயும் ஆட் பண்ணுறோம். 22ன்ற ஆன்சர். அடுத்ததான் இஃப் x = -2ன்னு கொடுங்க. தென் y = 2 × -2 the whole square -3 × -2 -5. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 4 2s are 8 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6 -5. 6ல் 1 5 மைனஸ் பண்ணால் 1 அந்த 8 கூட அந்த 1 ஆட் பண்ணால் 9 ஆகிடுச்சு. ஒய்யோடைய வேல்யூ இந்த இடத்துல 9. சிமிலர்லி ஃபார் x = -1 கொடுங்க. நெக்ஸ்ட் வேல்யூ -1 இருக்குது. -1 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணலாம். y = -2 × -1க்கு ஒரு ஸ்கொயர் -3 × -1 -5. ஸோ இங்கே 2 × -1 ஸ்கொயர் பண்ணுறோம். -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். +1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 × 1 3 -5. இந்த இடத்துல 3யும் 2வும் ப்ளஸில் இருக்குது. ஆட் பண்ணால் 5. 5 - 5ன்றது 0. நெக்ஸ்ட்டாக x = 0ன்றதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y = 2 × 0² -3 × 0 -5. இந்த மொத்த பார்ட்டும் 0 ஆகிடும். y = -5 மட்டும்தான் வரும். ஸோ y-ஓட வேல்யூ -5 ஆகிடுச்சு. அதே மாதிரி x = 1 சப்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்கு 1 கொடுக்குறோம். yன்ற இந்த ஈக்குவேஷன் 2 × 1²
minus 3 into 1 minus of 5. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, minus 3 into 1 3 ஆகிடும் minus 5. minus 3 minus 5 8, minus 8, minus 8ல் 2 plus 2 minus 8 என்ன ஆகும் minus 6. ஸோ minus 6. அதே மாதிரி x equal to next 2 கொடுங்க. x2 நம்ம கொடுக்கும்போது y equal to 2 into 2 square minus 3 into 2 minus of 5. 2 square-னா 4. 4 into 2 8. minus 3 into 2 6 minus 5. minus 6 minus 5 என்ன ஆகும் minus 11. 11ல் 8 மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸில் 3. y வந்து minus 3. இந்த இடத்துல minus 3 ஆகிடுச்சு. அடுத்ததான் if x equal to 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ y equal to 2 into 3 square minus 3 into 3 minus 5. இது என்ன ஆகும் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 2s are 18. இங்கே 3 into 3ன்றது minus 9 minus 5. minus 9 minus 5 என்ன ஆகும் minus 9 minus 5 ஆட் பண்ணணும் minus of 14. 18லேருந்து 14 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் 4. பாசிட்டிவில் 4 வந்துருச்சு. எக்ஸ்க்கு இந்த இடத்துல 3 எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 2 into 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னால் 9 2s are 18 ஆகிடுச்சு. மைனஸ் 3 into இந்த 3 கொடுத்துருக்கோம் 9. மைனஸில் 9 மைனஸில் 5 மைனஸ் 14. 18ல் மைனஸ் 14. 18 மைனஸ் 14னா மைனஸ் பண்ணணும். 18ல் 14 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4ன்ற ஆன்சர் வந்திருக்கு. அடுத்ததான் இது வந்து எதுக்கான டேபிள் அப்படின்னா y equal to 2x square minus 3x minus 5க்கான டேபிள். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை y equal to 2x square minus 3x minus 5 இது ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுறோம். இந்த 0வை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இது மொத்த பார்ட்டியும் அந்த சைட்லையும் எடுத்துக்கிறோம். 2x square minus 4x minus 6 இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ல் இருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடுச்சு. y மைனஸ் 0னா y ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ப்ளஸ் 4x இங்கே மைனஸ் 3x இருக்குது. 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1 ஒரே ஒரு x வரும். இங்கே 6 இங்கே மைனஸ் 5 ப்ளஸ் 6 மைனஸ் 5 ப்ளஸில் 1. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூவாக கொடுத்தோன்னா இன்னொரு டேபிள் ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸுக்கு மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3ன்னு கொடுக்குறோம். இந்த ஈக்குவேஷன் ஒய்ன்றது என்ன ஆகும் பாருங்கள். இங்கே மைனஸ் 3 கொடுத்தா மைனஸ் 3யும் ப்ளஸ் 1ம் ஆட் பண்ணால் மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 இங்கே கொடுத்தா மைனஸ் 2வும் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 1. மைனஸ் 1 இங்கே கொடுத்தா மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும் 0. இங்கே 0 கொடுத்தா 0 + 1 1 ஆகிடும். இங்கே 1 கொடுத்தா 1 + 1 2 ஆகிடும். இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1 3 ஆகிடும். 3 கொடுத்தோன்னா 3 + 1 4 ஆகிடுச்சு. ஸோ 2 டேபிளர் காலம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது எதுக்கான டேபிளர் காலம் y = x + 1க்கான டேபிளர் காலம். இது y = 2x² - 3x - 5க்கான டேபிளர் காலம். இந்த ரெண்டுத்தையும் கோஆர்டினேட்ஸை x and y ஆக்சிஸில் பிளாட் பண்ணணும். கிராஃபை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, கிராஃப் ட்ரா பண்ணலாம். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்க்கான கிராஃப் 2 ஈக்குவேஷனுக்கும் இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணது தான். இதை வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணும்போது நமக்கு இந்த கர்வ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. சி -3, 22 இந்த இடத்துல 22ன்னு ஒய்க்கு வந்திருக்கு. ரைட்டுங்களா? 22 வரைக்கும் வந்ததுனால ஒய் ஆக்சிஸ்க்கு ஸ்கேலிங்கில் 1 சென்டிமீட்டர் 2 யூனிட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரே யூனிட்டாக எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸை 1 1ஆக பிரிச்சிருக்கோம். ஒய் ஆக்சிஸ் மட்டும் 2 4 6 8 and 2 2 யூனிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். -3, 22 -3 இங்கே இருக்குது, 22 ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி -2, 9 -2, 9 இந்த பாயிண்ட்டு. -1, 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் -1 ஒய் ஆக்சிஸில் 0 இந்த பாயிண்ட். இதுதான் வந்து நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாகவும் வந்திருக்கு. 0, -5 எக்ஸ் ஆக்சிஸ் 0 ஒய் ஆக்சிஸில் -5 இந்த இடம். அதே மாதிரி 1, -6 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் -6 இந்த பாயிண்ட். 2, -3 எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் -3. அதே மாதிரி 3, 4 எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் 4 இந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகிருக்கு. அடுத்தது இதுக்கான இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணும்போது -3, -2 -3 -2 பிளாட் பண்ணியிருக்கோம். -2, -1 -2, -1 நம்ம 2 2ஆக எடுத்திருக்கேன். அதில் பாதி என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் 1 இருக்குது. ரைட்டுங்களா? -1ல் 0 -1ல் 0ன்றது இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. அதே மாதிரி 0, 1 எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் 1 இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 1. 1, 2 எக்ஸ் ஆக்சிஸ் 1 ஒய் ஆக்சிஸ் 2 1ம் 2ம் இங்கே பிளாட் ஆகிருக்கு. சிமிலர்லி 3, 4 இந்த 3, 4ன்றது ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தோன்னா இங்கேயும் 3, 4 இருக்குது, இங்கேயும் 3, 4 இருக்குது.
அதே மாதிரி -1,0 இங்கே -1,0 இங்கே -1,0 இருக்குது ரைட்டுங்களா. இதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து ரெட் கலரில் ரெட் பெனில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்த லைனும் இந்த பேரபோலாவும் கட் ஆகக்கூடிய ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய மீட் பண்ணுற பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து 3,4, இந்த பாயிண்ட் -1,0. இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னென்ன? இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் ஃபார் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்னு எழுதணும். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் ஃபார் த ஈக்குவேஷன் 2x² - 3x - 5 and x + 1 இஸ் ரெண்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் என்ன கிடச்சிருக்கு? -1,0 அண்ட் இன்னொரு இன்டர்செக்ஷன் 3,4. இப்போ இது வந்து ரெண்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குங்களா? ரெண்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருந்தால் என்ன இருக்கும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இதுக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும். இதையும் எழுதுனா எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு என்ன எழுதணும் மெயினானா செட் பாயிண்ட்ஸ் எழுதணும் சரிங்களா. செட் பாயிண்ட்ஸ் ஃபார் த ஈக்குவேஷன் ஃபைனலாக நம்மளை சால்வ் பண்ண சொல்லக்கூடிய ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல சால்வ்னு கொடுத்துருக்கிறது 2x² - 4x - 6 = 0. இந்த ஈக்குவேஷனை தான் சால்வ்னு கடைசியாக கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அப்போ தி செட் பாயிண்ட்ஸ் இதுக்கு வந்து செட் ஆஃப் சொல்யூஷன் இல்லைனா சொல்யூஷன் செட்டுன்னு எழுதிக்கிங்க. த சொல்யூஷன் செட் ஃபார் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் எழுதணும் 2x² - 4x - 6 = 0 இஸ் என்னென்ன சொல்யூஷன் செட்? இது x, இது y, இது x, இது y. எக்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் மட்டும்தான் நம்ம செட்டுக்குள்ளே எழுதணும். -1ஐயும் இந்த இடத்துல 3யும். ஸோ -1,3ன்றது தான் இந்த சொல்யூஷன் செட் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன். தட்ஸ் இட். தேங்க்யூ.